குதிரைவாலி அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூணையும் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின பிறகு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம். கொஞ்சமாக செய்கிறதுனால நம்ம மிக்ஸிலே அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா மாவு மையாக அரைப்பட்டு எடுத்துக்கணும். நிறைய தண்ணி ஃபஸ்ட்டே நம்ம விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி அதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாவு கூட நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். தேங்காய் பூ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளி, 2 வத்தல், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுட்டு ரொம்ப தண்ணி விடாமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக உப்பு போட்டு இதையும் நல்லா அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பணியார மாவில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கட்டி சட்னி மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோடா உப்பும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பணியார கல்லை அடுப்பில் வச்சுட்டு சுட ஆரம்பிச்சிட வேண்டியதான். நல்லா குழியிலலாம் எண்ணெய் விட்டு நல்லா சூடு ஏறின பிறகு பணியாரத்தை ஊற்றி நல்லா திருப்பி போட்டு எடுத்தால் போதும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குதிரைவாலி தக்காளி சில்லி பணியாரம் ரெடி ஆயிருச்சு. செம சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.